இந்த வீடியோவை வழங்குவோர் டைரக்டர் கண்ணன் தயாரித்து இயக்கி அதர்வா நடிப்பில் வெளிவர இருக்கும் பூமராங். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் மகா ஜனங்களுக்கு காலை வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு எல்கேஜி 5 மணி ஷோ அதிர விட்டாங்க சென்னையே. நிறைய தியேட்டரில் 5 மணி ஷோ போட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டியோட படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு ஹைப் வந்து எல்கேஜிக்கு இருந்தது. ஆர்ஜே பாலாஜி தன்னோட கெரியரில் நடிக்கிற முதல் ஒரு ஹீரோவாக நடிக்கிற ஒரு பெரிய படம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து சினிமாக்குள்ள ஒரு நடிகனாக வரதுக்கு முன்னாடி நிறைய ஃபேன்ஸ்ன்றது ஃபாலோயிங்கிறது அவருக்கு இருந்தது. அவர் ஒரு நடிகராக அறிமுகம் வர்றும் போது சும்மாவை சொல்லணும் பயங்கரமாக கொண்டாடுறதுக்கு அந்த படத்தை வந்து காத்திருந்தாங்க. நார்த் மெட்ராஸ்ல வந்து காலையில் எழுஞ்சி கிட்ட சவுத் மெட்ராஸ்ல போய் அந்த படத்தை பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு காலையில். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் எழுஞ்சி நம்ம போய் அந்த படத்தை ஒரு மார்னிங் FDFSக்கு நம்ம டைம் கொடுத்து பார்க்குறோம்னா கண்டிப்பாக அந்த படம் நம்மளை பூர்த்தி பண்ணலாம் சமகாண்டாயிடும். ஏன்னா மற்ற நேரங்களை விட காலையில் பார்க்குதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த வகையில் எல்கேஜி வந்து சரியான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டான மூவின்ட்டு சொல்லாங்க. அதுலேயும் வந்து பர்டிகுலராக சில நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியலை மையமாக வச்ச நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. நோட்டா, சர்கார், இப்போ NGK வந்து ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன படங்கள்லேயும் நிறைய அரசியல் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரியரும் பெருமாள் போன்ற தரமான படங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஜானரா தான் கொஞ்ச நாளே வந்து தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் எல்கேஜின்ற ஒரு படம் வருது அப்படின்னா எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா அவங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப இதையும் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு விஷயத்த சீரியஸாக எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கறதுக்கும் பட் ஒரு ஜாலியா ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி கொடுத்தா அதுக்கான ரீச் வேற. எப்பவுமே அந்த ஒரு டெக்னிக்கை தான் வந்து எல்கேஜி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க டீம். அதில் சக்ஸஸும் ஆக்சுவலி ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் ரொம்ப கேட்சியாக இருந்தது. நம்ம படத்தோட ட்ரைலர் அண்ட் படத்தை பற்றின சில கிளிப்ஸ் ப்ரோமோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கரண்ட்ல அரசியலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எடுத்து இந்த படத்துலையும் ஃபன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி ஏதோ ஒரு மேஜிக் வந்து எல்கேஜியில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் பர்டிகுலராக JK ரித்தீஷ் அவரோட ஒரு என்ட்ரி ஏதோ ஒன்று சும்மா ஒரு கேரக்டர் கூப்பிட்டு ஒருத்தவங்க வந்து படத்தில் உட்கார வைக்கல. JK ரித்தீஷ் நாஞ்சில் சம்பத் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. நம்ம இதில் ஒரு மெச்சூர்ட் ஆக்டர் கிட்ட இருந்து வாங்கின ஒரு நடிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க தான் சொல்லணும். அவர் அந்த அளவு வந்து அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆர்ஜே பாலாஜி ஒன் மேன் ஷோ தான் ஓவராலாக படத்தில். பிரியா ஆனந்த் அவங்க வந்து அப்போ நான் எதிர்நீச்சல் அண்ட் அரிமா நம்பி அப்போ இருந்து பிரியா ஆனந்த் அப்படியே தான் இருக்காங்க. ஏஜ் ஆகுதா என்னன்னு தெரியல. அப்படியே அதே ஒரு கியூட்னஸ் அதே ஒரு கார்ஜியஸ் என்று ஆக்டிங்ல வந்து நிறைய தேடி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லணும். ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பிரியா ஆனந்த். இன்னும் கொஞ்சம் புறமா சொல்லணும்னா ஒரு சில படங்கள் இந்த அரிமா நம்பி இந்த ஒரு ஊர்ல ரெண்டு ராஜாண்டு ஒரு படம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அந்த அவங்க கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எல்கேஜிலையும் ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க. நிறைய டைமிங் காமெடி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு படத்துல வராரு அப்படின்னாலே வந்து அவர் மொத்த படத்துலேயே ஒரு காலர் வந்தாலே பயங்கரமா நம்மளை சிரிக்க வச்சுட்டு ரசிக்க வச்சுட்டு போயிடுவாரு. பட் படம் ஃபுல்லா வர்றாரு நம்ம அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி எல்கேஜி இருந்தது. அதுலயும் பர்டிகுலராக எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச போர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன். ஒரு AR முருகதாஸ் சங்கர் சார் படங்கள்ல ஹீரோலாம் வந்து அந்த படத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயங்கரமா டைலாக்ஸ் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துல ஒரு பெரிய மேஜிக் என்னன்னா இவ்வளவு பெரிய படத்துல வந்து உள்ள நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. பட் அது எல்லாமே ஒரு காமெடியா எந்த அளவு அது ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு காமெடியன் சொன்னா அது ஆடியன்ஸுக்கு வந்து புரியணும், அதே நேரத்தில் பொருந்தணும். இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா சொல்ல போற மேட்டர் வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர்னா கரெக்டாக அதை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த படத்தோட ஒரு பெரிய சக்சஸ் சொல்லணும். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக் தான் அந்த படத்தோட ஒரு பெரிய வெயிட்டுங்க. ஓப்பனா சொல்லணும்னா ஒரு விஷயத்தையும் பார்த்து கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போன இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை கரெக்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்த படத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கொடுத்திருக்காரு படத்தோட டைரக்டர் KR பிரபு. எனக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். படத்தோட எடிட்டர் ஆண்டனி. இந்த டப்பிங் தியேட்டர்ல வந்து ஒரு சில இடங்கள்ல ஆர்ஜே பாலாஜி அந்த ஸ்பான்டேனியஸா ஒரு சில டைலாக்ஸ் போடுவாங்க தெரியுமா, அந்த அப்படியே கொஞ்சம் அப்படியே போற போக்கில் போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காரு. பட் அதை மேட்ச் பண்ண இது வந்து சூப்பரா இருந்தது. சஜஷன் ஷாட்லாம் எடுத்து கட் பண்ணி ஸ்லோ ஃப்ரேம் பண்ணி சூப்பரா வந்து அந்த டைலாக்ஸும் உள்ள வரணும், படமும் வந்து அதே ஃபிளாட்ல போகணுன்ற இடங்கள்ல ஆண்டனியோட விரல் வித்தைகள் வந்து படத்துல நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஓவராலா ஜாலியா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு சூப்பர் ஃபிலிமா தான் அந்த படம் வந்திருக்கு. பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா யங்ஸ்டரோட பல்ஸ் லெவலில் பார்த்து அடிச்சிருக்காங்க. மீம் கிரியேட்டர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தூக்கி கொண்டாடுற விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய நிரம்பி வழிஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் என்ன ஒரு சின்ன விஷயம்னா அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நிறைய இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ன்ற மாதிரியான ஒரு சில ஸ்க்ரீன் பிளே போச்சு. இவங்க எல்லாரும் ஆர்ஜே பாலாஜிக்கு ஃபேவரான ஒரு விஷயம் தான் பண்ண போறாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன லேக் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி ஓவராலா ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங்கான எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு சூப்பர் படத்தை தான் எல்கேஜி டீம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக எல்கேஜி தியேட்டரில் போய் நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு சூப்பர்
சூப்பரான படமாக இருக்கும். அதே நேரத்தில் குறைந்த முதலீட்டில் ஒரு பெரிய லாபத்தர படமாகவும் எல்கேஜி இருக்கும்ன்றது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது. எங்களோட நெட்டி ஃபார் யூ ரிவ்யூ டீம் இந்த படத்தை கொடுக்குற ஸ்டார் 3.25. நீங்கள் எல்கேஜி படத்தை பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போறீங்க இல்லை இந்த படத்தை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா? இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் என்ன வீடியோ இருக்குது அப்படின்னா வந்து தளபதி 64ஓட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. செல்வராகவன் சார் வந்து தளபதி 64 பண்ண போகிறாருங்கிற மாதிரியோ, ரைட் சைடில் ஆதித்யா வர்மாவோட ஃபுல் காஸ்ட் குரூ இருக்குது. 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.